ஃபிலிம் டு நேல் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். ஜூலை 12 இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதற்கான ப்ரமோஷனை திரு உலகநாயகன் கமலஹாசன் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் போய் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே பொன்னியின் செல்வம் அப்படி தான் ஒரு ஸ்டேட்டில் போய் ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சாங்க. ஏன்னா ஒரு படத்தை ஓட வைக்கணும்னா அது பேன் இண்டியா மூவியாக மாறணுன்னா கோலிவுட்டு, ஹாலிவுட்டு, பாலிவுட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த படத்தின்மான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். அந்த மாதிரி தான் அவர் மும்பையில் போயிட்டு இந்த இந்தியன் 2 படத்தினுடைய சிறப்புகளை பொது மேடையில் பேசிகிட்டு இருக்கப்ப அப்போதைக்கு ரஜினியை பற்றி அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, ரஜினி தான் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், நானும் அவர் மாதிரிலாம் ஒரு நண்பர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த ரசிகர்களுக்கு வந்து என்ன விஷயங்களுக்கான அடித்து கொண்டாலும் நாங்கள் ஒருவரும் தாக்கி கொண்டு பேசினது ஒரு வாட்டி கூட கிடையாது. 20களே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நம்ம தனித்தனியாக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேடைகளில் ரஜினியை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார். ரஜினியும் எந்த மேடைகள் கிடைத்தாலும் கமலஹாசன் புகழாமல் அவர் போகவே மாட்டார். தளபதி படத்தில் கூட நடிப்பு வரப்போ கூட அவர் ஒரு விஷயத்தை வந்து பொது மேடையில் சொன்னார். என்னென்னா, மணிரத்னம் ஷூட்டிங் கூப்பிட்டாரு, போயிட்டேன், சாதாரண ஒரு ஷூ கொடுத்து, சாதாரண ஒரு சட்டையை கொடுத்து, சாதாரண ஒரு பேண்ட்டு போட சொன்னார், போட்டேன். அப்புறம் நான் போய் நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவர் வந்து ரீடேக்குன்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் ஒரே காட்சியை திருப்பி ரீடேக்குன்னு சொல்கிறாருன்ட்டு நான் என் நண்பன் கமலுக்கு தான் ஃபோன் பண்ணேன். கமல் இந்த மாதிரி நான் வந்து வருவேன், ஹஹான்னு ஒரு சிரிப்பேன், இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ண ஒரு ஸ்டைலிஷாக நடப்பேன், சீரடை தூக்கி போடுவேன், இவ்வளோதான் நடிப்பு. இவர் வந்து ரீடேக்குன்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல, இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமல்கிட்ட தான் நான் அந்த டவுட்டை கேட்டேன். அப்போ கமல் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னார், மணிரத்னம் நன்றாக நடித்து காட்டுவார், அவர் எப்படி நடித்து காட்டுறாரோ அதேமாதிரி நடிச்சிருங்க, பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னோன்னே அப்புறம் ரஜினி வந்து மணிரத்னத்தை போய்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன சீன், நீங்கள் நடித்து காட்டுங்கன்னு சொல்கிறாரு. மணிரத்னமும் அதேமாதிரி நடித்து காட்டணுன்னா அதை அப்படியே ரஜினி உள்வாங்கி நடித்து காட்டினால்தான் தான் அந்த மாதிரி எடுத்தப்பட்ட படம் தான் தளபதி. இது எதுக்கு இங்கே நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன்னா, தனக்கு சினிமாவில் எதுனா ஒரு டவுட்னா கூட நான் முதல் கேட்குற ஒரே ஒரு ஆள்னா திரு கமலஹாசன் அவர்கள் தான். நான் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தால் நடிப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு நான் வந்து மதிக்கிற ஒரு ஆள்னா அது கமலஹாசன் தான் சொல்லி ரஜினியும் பொதுவெளியில் கமலை விட்டு கொடுக்காமல் நாங்கள் மிகச்சிறந்த நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ மற்ற ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்தாலும் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் பதிவு பண்ணுறார். இப்போ நம்ம என்ன செய்தியை உங்ககிட்ட உள்வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ 70களில் அவர் என்ன சொல்கிறாரோ, நாங்கள் வந்து 20லே வந்து பிரிஞ்சிட்டோம், நினைத்தாலே இனிக்கும் படத்தோடய கமலும் ரஜினியும் ஒரு உடன்படிக்கை வராங்க, இனிமேல் நம்ம வந்து சேர்ந்து நடிக்கக்கூடாது, அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க தனியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. அதற்கு முன்னாடி, அதாவது ரஜினி வந்து 1975 அபூர் ராங்கல் படங்கள் நடித்து அது மூலம் பாலச்சந்தர் மூலம் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாலும் அதற்கு முன்னாடியே 5-6 படங்கள் கமல் சார் நடிச்சிட்டார். அதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியப்பட்ட ஒரு ஹீரோவாக கமல் இருக்கிறாரு. அதற்கு முன்னாடியே வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தங்கப்பன் மாஸ்டர்ட்டையும் ரகுராம் மாஸ்டர்ட்டையும் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதற்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அம்மாவு நீயே அப்பாவு நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து பாட்டும் பாடி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருப்பார். களத்தூர் கண்ணம்மாள் அறிமுகமாகி சிவாஜி கணேசனுடையவர்களும் எம்ஜிஆருடனும் ஜெமினி கணேசனுடனும் எல்லாரோடையும் பிரயாணம் பட்டு எல்லா படையிலும் நடிச்சிருப்பார். ஒரு துடுக்கான ஒரு இளமை பருவத்தில் நடித்த ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து தான் டான்ஸ் மாஸ்டராக இருந்து கோ டைரக்டரான ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூசராகி ஆர்சி சக்திகிட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணி இப்படிலாம் வந்த பிறகு தான் அவர் பாலச்சந்தர் கண்ணில் பட்டு சின்ன அரங்கேற்றம் படத்தில் ஒரு சின்ன ரோல் கொடுத்து அப்புறம் பெரிய ரோல் கொடுத்து அப்படியே கொண்டு வர்றார். இதுக்கிடையில் 1975 அபூர் ராங்கல் ரிலீஸ் ஆகிறப்ப கமலுக்கு ஈக்குவலான ஒரு ரோல்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமல் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. அதில் வந்து ஜெயசுதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு ஒரு சின்ன ரோல் தான், சும்மா கேட்ட திறப்பார், இது பைரவி இதானா அப்படின்னு கேட்டு போகிற ஒரு சின்ன ரோல் தான். பட் அதற்கப்புறமும் தொடர்ந்து பாலச்சந்தர் வந்து ரஜினியை விடாமல் அவர் கூட இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தில்லுமுல்லுன்ற ஒரு படத்தில் வந்து ரஜினிக்கு வந்து ஹீரோவாக கொடுத்து கமல் ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்தார். இதெல்லாம் பாருங்கள், தில்லுமுல் படத்தில் வந்து விசு போய் சொல்கிறார், விசு தான் அந்த படத்தினுடைய வசனகர்த்தா, பாலச்சந்தர் சொல்கிறார், இந்த படம் முழுநீர காமெடி படம், இதில் வந்து நீங்கள் ரஜினி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு, அவரை நீங்கள் வில்லனாக மக்கள் பார்க்குறாங்க, நீங்கள் அவரை போய் இந்த காமெடியில் கொண்டு வரணும், அதெல்லாம் சரியாக வரும், போ நீ நான் சொல்கிறது மட்டும் செய்யுன்னு சொல்லி பாலச்சந்தர் சொன்னோன்னே விசு எழுதின வசனம் தான் அந்த தில்லுமுல்லு. அந்த படத்தில் பிரமாதமாக ரஜினி நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து கமல் சார் பண்ணி கொடுத்துருப்பார். இந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்படியே நடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் நடிக்கிற படம் நான் நடிக்க மாட்டேன், நான் நடிக்கிற படம் நடிக்க மாட்டேன், அவங்கவுங்க வந்து படங்கள் தனித்தனி பாணியில் போகணுன்றப்ப நம்ம என்ன இந்த விஷயத்தை இங்கே முன்வைக்கிறோன்னா, அந்த டைமு தன்மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ரஜினி சார் வைக்கிறார். இதுதான் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா கமல் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஹீரோ, ஆல்ரெடி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்கள்லேருந்து ஹிட் கொடுத்து பல டேரக்டரோட தொடர்பு இருந்து அவருக்கு தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்கு. அவர் மிகப்பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துட்டுருக்கார். 16 வயதுலாம் அவருக்கு பெரிய ஹிட். ரஜினி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் கமல் தான் அதில் மேஜரான ரோல் பண்ணார். இப்படி எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் ரஜினி அந்த டைமில் அந்த உடன்படிக்கைக்கு வந்து எடுக்கிறது கண்டிப்பாக யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா
ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார். ரஜினி அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய ஹீரோ லெவலில் இப்போ தான் வரப்போகிறார். பைரவி தான் அவர் ஹீரோவை நடித்த படம். அப்படி அந்த டைமில் நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணலாமா, நம்ம வந்து அப்போ வந்து அவர் கூட ரெக்வஸ்ட் பண்ணிடலாம், இல்லை கமல் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சேர்ந்து நடிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், 2 வருஷம் 3 வருஷம் நம்ம இணைந்த படங்கள் நடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரியலாம். ஏன்னா ரஜினியும் கமல் நடித்த நிறைய படங்கள் இருக்குது. அலாவுதீன் அற்புத விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த படம்லாம் நிறைய படங்கள் இருக்குது, அது நம்ம லிஸ்ட்டு அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ வந்து கமல்கிட்ட ஒட்டுமொத்த திரையுலகம் இருக்குது, ரஜினி கிட்ட பாலச்சந்திரன்ற ஒரே ஒரு டைரக்டர் மட்டும் தான் அவர் கையில் இருக்கார். மற்றபடி பெரிய ஒரு சப்போர்ட் ரஜினிக்கு அப்போ கிடையாது. ஆனால் அந்த டைமில் கூட ரஜினி துணிஞ்சு முடிவு எடுக்கிறாரு. ஓகே கமல், நீங்கள் நானும் தனித்தனியாக நடிக்கலாம், நீங்கள் உங்கள் பாதையில் போங்க, எங்கள் பாதையில் போங்க, நான் வந்து தெய்வத்தின் நம்பிக்கையோடு நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த துணிச்சலாக கமல் ரஜினி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஓகே, இதே வேற ஒரு நடிகராக இருந்தால் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இல்லைங்க கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க, நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன், இன்னொரு 10 படம் இணைஞ்சு நடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் ரஜினி எந்த மறுப்பும் சொல்ல, ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நம்ம தனித்தனியாக நடிக்கலான்னு சொன்னார். இன்றைக்கு ரஜினி கமல் நடித்த படத்தையெல்லாம் விட ரஜினி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வளர்ந்து ஒட்டுமொத்த திரையுலகத்தை தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்துட்டார். கமல் அன்றைக்கி நினச்சிருந்தாரு, சரி ஒரு தனியாக நடிக்க போய் நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 படம் நடிப்பார், அதுக்கப்புறம் ஒரு கிராஜுவலான ஒரு ஹீரோ, ஜெய்சங்கர் மாதிரி, ஒரு ஸ்ரீகாந்த் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிராஜுவலான ஒரு ஹீரோவை தான் அவர் வருவார்னு தான் கமலும் நினச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய நண்பன் தன்னை விட்டு பிரிந்தாலும் தன்னுடைய திறமையின் மூலம், தன் நடிப்பின் மூலம், தன்னுடைய கடவுள் பக்தி மூலம் தனியாக வெளியில் வந்து கமலை விட பெரிய பெரிய படங்கள் நடித்து, கமலை விட வசூல் சக்கரவர்த்தி, கமலை விட அதிக படங்கள் நடித்து, கமலை விட அதிகமாக சம்பாரித்து, கமலை விட அதிகமாக ரசிகர் பட்டாளத்தை இன்றும் வைத்துக் கொண்டிருக்கிற சூப்பர் ஸ்டாராக ரஜினி இருக்கிறார். இது எதுக்கு இந்த பதிவு இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, 2 பேருக்கு இணைபெரியாத நண்பர்களாக இருக்காரும், பொது வழியில் 2 பேர் வந்து தன்னை தரம் தாழ்ந்து பேசிக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும், அன்றைக்கு கமலும் ரஜினியும் எடுத்த டிசிஷன் அப்போ வேற ஒரு நடிகராக இருந்தால் பயந்திருப்பாள். ஆனால் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார். அன்றே அவர் கணிச்சு விட்டார், நம்ம தான் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னு. அதனால தான் துணிந்து கமல் சொன்னதை ஒத்துக்கிட்டு ரஜினி 2 பேர் சேர்ந்து பிரிஞ்சாங்க. பிரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு உலகநாதன் மிகப்பெரிய லெவலுக்கு வந்தார், இந்த சைடு ரஜினிகாந்த் மிகப்பெரிய லெவலுக்கு வந்தார். ஆனால் பேசிக்காக ஒரு சினிமா பட்டறையிலிருந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்த கமல் அவர்களுக்கு இருந்த சப்போர்ட் அன்றைக்கி ரஜினி கிட்ட இல்லை. ஆனால் அதை பற்றியெல்லாம் பொருள்படாமல் தன் நடிப்பின் மூலம், தன் திறமை மூலம், தன்னுடைய கடவுள் நம்பிக்கையின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஸ்டாராக ரஜினி இருப்பதற்கு காரணம் அன்று அவர் எடுத்த அந்த துணிச்சலான முடிவு. மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.